ஹலோ டிக்டாக் இதெல்லாம் பேன் பண்ணிட்டாங்கன்னு யாரும் ஃபீல் பண்ண தேவையில்லை. ஸ்டேட்டஸ் தமிழ் 220 ஆப் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணது, மேட் இன் இந்தியா. இதில் பார்த்தீங்கன்னா மணியை ஏர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடிட் பண்ணுற ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல் சேஃப் அண்ட் செக்யூரான ஆப். இது ப்ளே ஸ்டோரில் வந்து அப்லோட் வாங்கி தான் அந்த ஆப் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உள்ள போன இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் வரும். தமிழ் லாங்குவேஜை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா தமிழில் போகிற அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து உடனே வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆப்போட லிங்க் கீழே இருக்கு, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. Audio Jungle. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிறது எடிட்டிங் தமிழன். நான் உங்கள் முத்துகிருஷ்ணன். ஸோ இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஒரு ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி டெம்ப்ளேட் தான் எப்படி உங்களோட Avee பிளேயர் அப்ளிகேஷன் மூலியமாக கிரியேட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து புரியும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ உங்களோட Avee பிளேயர் அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிங்க. உங்கள்கிட்ட Avee பிளேயர் இல்லை அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா அது இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், சின்னதாக ஒரு 9 பாக்ஸ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா விசுவலைசர் வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். அதை தான் இப்போ எப்படின்னு சொல்லி தர போகிறேன். ஸோ லோடு ஃப்ரம் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை வந்து கொடுங்க. ஸோ நீங்கள் எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜ்லேருந்து தான் எடுக்கணும். இன்டர்னல் ஸ்டோரேஜ் இல்லைனா ஃபைல் மேனேஜர் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணனே உங்களோட ஃபைல் மேனேஜருக்குள்ளே போயிடும். இதில் வந்து நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கே போய் எடுத்துக்கோங்க. ஸோ நேம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசுவலைசர் 19 ப்ராக்கெட்டில் 3 இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓகே வந்து கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் கொடுத்தோன்னே அதை ஜஸ்ட்டு வந்து நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நீங்கள் கொடுத்தோன்னே கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட விசுவலைசர் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இப்படி தான் இருக்கும் உங்களோட விசுவலைசரு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோட்டோ எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே அதான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறது பார்க்கலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு பென்சில் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆடியோ ப்ரொவைடர் 2 ஆடியோ ப்ரொவைடர் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இமேஜ் அப்படியே டேக்கில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஜென்ரலுக்கு கீழே, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கஸ்டம் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். அதில் பிக் இமேஜ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த ஒரு இமேஜ் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சும்மா நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு சொல்லித்தரனால ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் ஆட் பண்ணுற இமேஜ் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறதுனா பென்சிலுக்கு போய்ட்டு பேக்ரவுண்ட் பிக்சரை கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரலுக்குள்ளே, அதாவது இமேஜுக்குள்ளே வந்து போங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு 3 பாக்ஸ் சின்னதாக இருக்கும். அதை டிக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அது 3த்தையும் வந்து டிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வந்து ஃபிட் ஆகும். ஸோ எனக்கு இதுதான் கரெக்டாக வந்து ஃபிட் ஆகுது. இப்படியே இருந்துக்கிட்டும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக அது ப்ளே ஆகிறப்ப அந்த மீசை மாதிரி ஒன்று இருக்குல்ல, அந்த கண்ணாடி மீசை, இந்த ஃபோட்டோ கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு 4-5 ஃபோட்டோ வந்து கொடுத்துருக்கேன். அது எல்லாத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பென்சில் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா காம்போசிஷன் 1ல் பாருன்னு இருக்கும். அதுக்கு கீழே ஒரு இமேஜ் இருக்கும், நேம் டெக்ஸ்ட் PNG அப்படின்னு சொல்லிட்டு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இமேஜுங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கஸ்டம் இமேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிட்டு பிக் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் எங்கே அந்த இமேஜ் வந்து வச்சுருக்கீங்களோ அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே இதெல்லாமே வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ஒரு லீஃப் அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணோன்னே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் வந்து உள்ளே வந்து ஆட் ஆயிரும். ஸோ நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு வந்து அந்த இமேஜுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வந்து மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு வேணுமா அப்படின்றத சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதாவது இந்த மாதிரி இமேஜ் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து முடிச்சிட்டோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி வந்து சேவ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த டவுன் ஆப்ஷன் மாதிரி இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஸோ இதே சைஸில் இருக்கட்டும், அதாவது 1920க்கு 1080 இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி வச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அத்தனை செகண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 20 செகண்ட் தான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஓகே கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு கடைசியில் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட வீடியோ வந்து கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஒன்று வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்ருங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.